ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? தீபாவளி எல்லோரும் நல்லா சிறப்பாக கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லபடியாக தீபாவளி கொண்டாடி முடிச்சிட்டோம். இது தீபாவளி அன்னைக்கு ஈவினிங் லக்ஷ்மி குபேரர் பூஜை தான் சாமி கும்பிட்டேன். லக்ஷ்மி அம்மாவுக்கு உகந்தது தாமரை மருதாணியும் கிடச்சிது. நல்லபடியாக வாங்கி உங்களுக்கு பிடிச்சது ரொம்ப ரொம்ப பிடிச்சது தாமரை மருதாணியும் தான். நெல்லிக்கனி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குபேரருக்கு மாதுளங்கனியும் அவல் பாயாசமும் ரெடி பண்ண அவருக்கு பிடிச்ச மாதிரி 2 பேருக்கும் பிடிச்ச மாதிரி 2 பேரும் ரெடி பண்ணி வச்சு குபேர இயந்திரம் ஒரு மணப்பலகையில் போட்டு வச்சுக்கிட்டாச்சு. தரையில் போடக்கூடாதுன்னு நிறைய வீடியோஸில் சொன்னாங்க. அதை பார்த்துட்டு சரி அதில் இப்போ தரையில் போட வேணான்ட்டு மனையில் போட்டேன். குபேரருக்கு பிடிச்ச இந்த பச்சை கலர் குங்குமம் தான். பச்சை கலர் குங்குமம் வச்சு 108 அஷ்டோத்திரம் சொல்லி முடிச்சிட்டேன். அவருக்கு ரொம்ப பிடிச்ச கலர்னால் பச்சை கலர். அதனால் அவரை உட்கார வைக்கிறதுக்கும் கீழே ஒரு பச்சை கலர் துணி போட்டுட்டு அதுக்கு மேலே மணை வச்சு அதில் குபேர கோலம் போட்டு தான் நான் அதுக்கு மேலே வச்சுருக்கேன் லக்ஷ்மி குபேரரை. எனக்கு தெரிஞ்சளவு நல்லபடியாக தான் முதல் முறையாக அந்த வருஷம் தான் கும்பிட ஆரம்பித்தேன். நல்லபடியாக கும்பிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். சாமி கும்பிட்டு முடிச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோன்னு சொல்லி வீட்டுக்காரங்க என்னை ஃபோட்டோ எடுத்தாங்க. சரி அதை வீடியோவில் ஆட் பண்ணி வச்சுட்டேன். இது புதன்கிழமை காலையில் எல்லாம் ஈவினிங் நம்ம நேற்றுக்கு ஈவினிங் போட்டு சாமி கும்பிட்டது அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு. பூ மட்டும் மாற்றி தீபம் போட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் சாமி கும்பிட்டு முடித்தாச்சு. இன்றைக்கி ஒரு 10 மணி டைம் போல் தான் நம்ம எல்லா விக்கிரகத்தை எல்லாம் எடுத்து நம்ம பூஜை அறையில் எடுத்து வச்சுக்கணும். வச்ச அன்றைக்கே நம்ம வச்சு கும்பிட்ட அன்றைக்கே நேற்றுக்கே எடுத்து வைக்கக்கூடாதுன்னு சரி ஃபுல் நைட்டாக வெளியில் இருந்துச்சு. 108 போற்றி சொல்லி வச்ச குங்குமத்தை எடுத்து நம்ம டெய்லியுமே குளிச்சுட்டு நெத்தியில் எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது. டெய்லி இந்த மாதிரி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் போட்டு கும்பிடுறது நம்ம மனசுக்கு நல்ல ஒரு வைப்ஸை கொடுக்குது. இன்றைக்கிலேருந்து நம்ம பிரம்ம முகூர்த்த தீபம் போட ஆரம்பித்து 42வது நாள். ஒரு மண்டலம் முடிய போகுது. நல்லபடியாக வெற்றிகரமாக எனக்கு எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் நல்லபடியாக நடத்தி கொண்டு வாங்க தான் முதல் கடவுளை வேண்டி தான் நான் தீபம் போட ஆரம்பிப்பேன். பிரம்ம முகூர்த்த தீபம் போட்டு முடிச்சுட்டு ஹோர டயத்தில் முருகருக்கு வெத்தலை தீபம் போட்டு அதுவுமே வழிபாடு பண்ணி அவரையும் நல்லபடியாக மனசார நினச்சி கும்பிட்டுக்கிட்டாச்சு. தீபாவளி நாங்கள் எப்படி கொண்டாடணுன்றதெல்லாம் வீடியோ எடுத்து போடலான்னு ரொம்ப எதிர்பார்த்து என்னால் போட முடியல. ஃபோன் ரொம்ப ஹேங் ஆகிட்டு ஒரு 2 நிமிஷம் வீடியோ கூட எடிட் பண்ணி போட முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அதனால் வீடியோ எடுக்க முடியல. உடனே இன்றைக்கி போய் ஃபோன் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு எதிர்பார்த்தது தான். அது இப்போ தான் வாங்கணும்னு இருந்திருக்கு. வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம எல்லாம் கும்பிட்டு வெளியில் பார்க்குறேன். ஒரே தூறல் விழுந்திருக்கு. ஒரே ஈரம் தான் இருக்குது. ஒரே குப்பையாக வெடி போட்ட குப்பையெல்லாம் கிடச்சி போய் கூட்டி அள்ளி போட்டு வந்துட்டேன். காலையில் வெடி போட ஆரம்பிச்சிருந்தேன். நைட்டு வரைக்கும் போட்டால் மேகம் நல்லா கருகருன்னு இப்படி தான் இருக்குது. நல்லா சிலு சிலுன்னு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அது நல்லா எனக்கு ஜில்லுன்னு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. வீடியோ பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.